ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 18/7/2025 எஸ்கே ட்ரா நம்பர் 12க்கு எடுத்த கெஸ்ஸிங் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 17/7/2025 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 581க்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 696ங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. இதில் நம்ம கொடுத்ததில் போர்டில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான ஒன்று நம்ம நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா D1 D6 D8 அதுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் மட்டும் நான் கொடுத்துருந்தேன். இதோட எப்படி நீங்கள் இந்த இதை எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அடுத்து நான் இந்த சேனலில் கொடுக்கலாமா இல்லையாங்கிறத நான் இது பண்ண முடியும். அதனால் நீங்கள் எஸ்ஆர் நோங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். D1க்கு பார்த்தீங்கன்னா 7 8 ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 619ங்கிற ரிசல்ட் வந்துச்சு. அதில் நமக்கு ஆல் போர்டில் நம்பர் உட்காரல. அடுத்து D6ல் பார்த்தீங்கன்னா 4 2ங்கிறத ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன். அதில் வந்த ரிசல்ட் பாருங்கள் 722ங்கிற டபுள்ஸில் அடிச்சிருக்காங்க. 2ங்கிறது நமக்கு ஒரு பாஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு D8ல் 3 5ங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். பாருங்கள் 584ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5ங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் ஏ போர்ட் ட்ரிக்ஸுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள். தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு இதையும் யார் சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் என்னங்கிறது தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குறது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். நம்பர் ஆகட்டும், ட்ரிக்ஸ் ஆகட்டும். நம்ம ஏபோர்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாக ரிசல்ட் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம எப்படி அடுத்த ரிசல்ட்டில் ஏ போர்டில் நம்ம நம்பர் உட்காந்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ட்ரிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலில் வாரம் ஒரு ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் வீடியோ இதில் நான் எதுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா அது நிறைய பேர் பார்க்குறது இல்லை. அதனால தான் இந்த சேனல்லே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு ட்ரிக்ஸ் வேணும்னா அந்த சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்குறது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வீக்லி ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ நான் அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ட்ரிக்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 2ன்ட்டு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே டேட்டு தான். ஓகேங்களா? இந்த டேட்டுக்கு அடித்த ரிசல்ட்டு இந்த பக்கம் எழுதியிருக்கிறேன். ஏபிசி ரிசல்ட்டு தான். இது எப்படி நம்ம ஏ போர்டு எடுக்கிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒன்றும் இல்லை, இது ப்ளஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ரொம்பலாம் ரிஸ்க்காகலாம் ட்ரிக்ஸ்லாம் கிடையாது. பார்த்திங்கன்னா 4 4 8 1 9 4 4 8 1 9. இந்த 9 பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏ போர்டில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பவரில், அதாவது நம்மளுடைய கணிப்பில் வர பவரில் அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதை நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் ஓகே, அந்த இதை விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 6 12 12 7 19. இதில் பார்த்தீங்கன்னா 1 9ங்கிற நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு ஏ போர்டுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது ஏ போர்டில் ஹிட் அடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 1 2 2 4 6 6ங்கிறது அடுத்த இதில் பாருங்கள். அடுத்த ரிசல்ட்டில் ஏ போர்டில் 6ங்கிறது ஹிட் அடிச்சிருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே எழுதியிருக்கிற ரிசல்ட்டு முன்னத்த நாள் ரிசல்ட்டுலேருந்து அடுத்த நாளுக்கான என்ன மாதிரி ஏ போர்டில் இந்த நம்பர் வருதுங்கிறத தான் பார்த்துட்டு வரோம். கவனமாக பாருங்கள்.
அடுத்து பாருங்க 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு. அதுக்கடுத்து 5ஆம் தேதி எப்படி வருங்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். அதான் 6, 5, 11, 11, 7, 18. 18 எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டுல நமக்கு மிஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்க 2, 2, 7 2, 2, 4, 4, 7, 11. 11 பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த நாள் மிஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த சைபருக்கு 1ங்கிறது வந்து ஒரு மதிப்பு கணக்குல நம்ம குடுத்துருக்கோம். அது நம்ம சேனல தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அது தெரியும். சைபர்னா அதோடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1ங்கிற மாரி நம்ம வச்சு தான் நம்ம குடுத்துட்டு வரோம். அதே மாரி தான் நம்பரும் வந்து உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்க 4, 6, 10 சைபருக்கு 1ன்னு மதிப்புல குடுக்கையில 11ன்னு வருது. நெக்ஸ்ட்டு பாருங்க, நம்ம இத 1 மட்டும் எடுத்துக்குமே. 2, 11 11ங்கிறது கூட்டுத்தொகையில வந்தாலும், நம்ம ஏ போர்டு மட்டும் தான் பார்த்துட்டு வரனால 1 ஏ போர்டுல ஹிட் அடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க 1, 1, 2, 9, 11. 11ல அடுத்த நாளும் பாருங்க 1ங்கிறது ஹிட் அடிச்சிருக்கும். 1, 4, 5, 5, 5, 10. பார்த்துக்குங்க நண்பா. இந்த 10லயும் பாருங்க 1ங்கிறது பாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 3, 4, 7. 7ங்கிறது அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாருங்க ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள் 7, 6, 13, 13, 6, 19ங்கிறது நமக்கு கிடைக்குது. அதில் 1, 9 வருதான்னு பார்த்தா ஏ போர்டில் மிஸ் ஆகிருக்கு நண்பா. இதுக்கடுத்து பாருங்கள் 5, 6, 11, 11, 1, 12. 12ங்கிறது நமக்கு மிஸ் ஆகிருக்குது ஏ போர்டில். இப்போ நம்ம ஏ போர்டு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நண்பா, அதனால் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து 0, 0, 7. நம்ம 7ங்கிறத இதை ஒவ்வொன்றும் மதிப்பு கொடுத்தோம்னா 1, 1, 2, 7, 9. 9 வந்து ஏ போர்டில் உட்காந்துருக்காங்கன்னா பவரில் உட்காந்துருக்கு. இருந்தாலும் நம்ம இதை கணக்கில் எடுத்துக்க வேணாம். பவர் நம்பர்னால் என்ன, ஆப்போசிட் நம்பர்னால் என்னங்கிறத வீடியோஸ் வந்து நம்ம கெஸிங் தமிழ் 2.0 சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறங்க செக் பண்ணி பாருங்கள். பவர் நம்பர் ஆப்போசிட் நம்பர் என்னங்கிறத வந்து தெரியலேன்னா நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாமல் போகலாம், அதுக்காகத்தான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள் அப்படியே 4, 9, 13, 2, 15. 15ல் 1, 5ன்னு எடுத்துக்குவோம். அது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் 5க்கு ஆப்போசிட் 0ன்னு வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம இதை வந்து எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்பரில் வர்றது மட்டும்தான் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தான் அதுக்கான ஒரு இது வருது. அதனால தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4, 6, 10. 10 சைபருக்கு 1ன்னு வச்சு எடுத்தீங்கன்னா 11ன்னு வருது. 11ல் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 7, 9, 9, 8, 17. 17க்கு வந்து அடுத்து ஏ போர்டில் நமக்கு உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 2 பவரு இருந்தாலும் நம்ம வேணாம், இந்த நம்பர் எடுத்துக்க வேணாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2, 8, 10. 10 சைபருக்கு 1 மதிப்பில் வச்சிங்கன்னா 11. அந்த 11ல் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு பவரில் 6 இருந்தாலும் அதையும் நம்ம எடுத்துக்க வேணாம். இதுக்காக அடுத்து ஏ போர்டில் 18ங்கிற இதில் டேட்டுக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6, 9, 15, 6, 6, 12, 9, 21, 2, 1ங்கிறது வந்திருக்கு. இது நம்ம நாளைக்கு ரிசல்ட்டில் இங்கே ஏ போர்டில் 2 அல்லது 1 வருமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த ட்ரிக்ஸ் ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நண்பா, சொல்லிட்டேன். சரி வாங்க இன்னத்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம வழக்கமாக எடுத்துகிட்டு வர கெஸ்ஸிங்கை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத ரெகுலராக வாட்ச் பண்ணுற நம்ம வியூவர்ஸாக இருந்தால் தெரியும். புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் கீழே, அதில் பாருங்கள், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், காருண்யா ப்ளஸ்க்கு அப்புறம் எஸ்கே 11. நெக்ஸ்ட்டு எஸ்கே 12க்கான ரிசல்ட் கெஸ்ஸிங்கை தான் எடுக்கிறோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம எடுத்த நம்பர் ஒன்றும் உட்காரதுக்கு
ரீசன் நிறையா இருக்குது. 11ல் 561ன்னு அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்கேல அடித்த நம்பர் 657, 657, 561, 657, 561 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. இது ரெண்டுலேயுமே ப்ரியாரிட்டியாக இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 26, 25, 17, 11 அப்படின்னு பார்க்கையில கடைசியாக வந்த ரிசல்ட்டில் 6ங்கிறது வந்திருக்கு நமக்கு. 696. இந்த 2 6 ரிப்பீட் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 6 அடித்ததுக்கு ஒரு 6 நம்ம எதிர்பார்க்கலாம் போர்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 5 அடிச்சிருக்காங்க. அதில் வருமா ஒரு 5 வருமானு கேட்டிங்கன்னா 696ங்கிற ரிசல்ட்டுக்கு ஏற்கனவே 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9க்கு 6ன்னு வச்சாங்கன்னா 5க்கு 0ங்கிறது முன்னாடி அடிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து 5க்கு இன்னொரு ஆப்ஷனாக இருக்கிற 8ங்கிறத எடுத்துக்குவோம். 68. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 7 1 0 அல்லது 1 2 3ன்னு வைக்கலாம். 3 அடித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3 வருமானு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 1 0ன்னு ஒன்று வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 66க்கு 77 மிஸ் ஆயிடுச்சுன்னா 88ன்னு வரலாம். 8 டபுள்ஸில் வரல இது வரைக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சான்ஸ் 8ல் பார்க்கலாம். 8 ஏன்னா டபுள்ஸ் வந்து தொடர்ந்து நான் கொடுத்துட்டு வந்து வரல. 66க்கு 77 வரணும், வரலைன்னா 88ங்கிறத எடுத்துக்குவோம். ஃபைனலாக 688ங்கிற நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இது நம்ம இன்னொரு நம்பரை வந்து நம்ம ஆப்போசிட் நம்பர்ஸ் வழியாக எடுத்துக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். வீடியோ நான் ஷார்ட்டாக போடத்தான் நினச்சேன். இந்த ட்ரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக லென்த்தாக ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நம்பர்ஸ் என்னென்னா, போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6, பி போர்டில் 8, சி போர்டில் 8 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6னா நமக்கு 9க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, 1க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 1 ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு வர அந்த 2 1ங்கிற ஏ போர்டு நம்பருக்காக 1 நம்ம வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு 8க்கு 5ம் ரேராக 8க்கு 3ங்கிறத வைக்கலாம். அப்படி 3 வந்து அடிக்கலை அப்படின்னா 4 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 68, 65, 64, 18, 15, 14, 88, 84, 58, 54ங்கிற ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கோம். டபுள்ஸில் வரங்காட்டி நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. இதுக்கான ஆல்போர்ட் நம்பர் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பரும் பாக்ஸுங்கிற என்னங்கிறத பார்த்துருவோம். 688. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 154, 658, 184 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கான பாக்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 886, 451 அப்படிங்கிற 2 பாக்ஸ் நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கான ஆல்போர்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ்ஸிங்கில் மட்டும் இல்லாமல் ட்ரிக்ஸ்லேயும் வந்தங்காட்டி 1ங்கிறத எனக்கு ஸ்ட்ராங்காக நான் எடுத்துக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன வருங்க கீழே கமெண்டில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1க்கு அடுத்து 8 நான் சப்போர்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே நண்பா. நெக்ஸ்ட்டு D1, D6, D8க்கான ஆல்போர்ட் நம்பர்ஸை மட்டும் பார்த்துருவோம். நீங்கள் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு போல் ஆப்ஷன் வச்சுருப்பேன். அந்த போல் ஆப்ஷனில் நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் ஃபுல்லாக ஏபிஎஸ்சிபிசி நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அதையும் பார்த்து உங்களுடைய ஓட்டை பண்ணிடுங்க. இதுக்கான 18/7/2021
25. இதுக்கான டியர் ஆல் நம்பர் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஆல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடித்தது வந்து பார்த்தீங்கன்னா 584. ஸோ பார்த்தீங்கன்னா 584ல் 5 வந்து பார்த்தீங்கன்னா 7. ரெண்டாவது D6ஓட ஆல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, 2. D8ஓட பார்த்தீங்கன்னா 9, 6 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஓகே நண்பா, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.